வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக தமிழகம் பற்றி இருக்கின்ற அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தாய்குலத்தினுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய இந்த ஆட்சியை கண்டித்து பல்வேறு அவலங்கள், பல்வேறு நிகழ்வுகள் தமிழக தாய்மார்கள் திண்டாடுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அவர்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பது ஒரு எதிர்க்கட்சி என்கின்ற அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு ஆக்கப்பூர்வ அதே நேரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். அந்த அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படுபாதக செயலுக்கு ஆளான ஒரு அருமை மாணவி, அவருக்கு ஆதரவாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் யார் அந்த சார் தேவை தேவை பதில் தேவை என்று சட்டமன்றத்திலும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் போர்க்குரல் எழுப்ப அவர்களை வெளியேற்றுகின்ற வேலையை பார்த்திருக்கிறது இந்த திமுக அரசு என்று சொன்னால் இது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா? பாதிக்கப்பட்ட மாணவி இந்த மண்ணின் மகள் இல்லையா? அவளுக்காக நீதி கேட்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் உரிமை இல்லையா? தடைகள் என்று எத்தனை தடைகளை நீங்கள் விதித்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்துவிட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் முன்னெடுப்புகளை நிச்சயம் தொடர்ந்து எடுக்கும் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எங்கள் முதலமைச்சர் கலந்துக்கிட்ட ஒரு விழாவில் கல்லூரி மாணவிகள் போயிருக்கிறாங்க. எங்கள் மாணவிகள் போட்டிருந்த அந்த கருப்பு துப்பட்டாவை எல்லாம் அகற்ற சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், துப்பட்டா என்பது என்ன அலங்கார பொருளா? துப்பட்டாவை எதற்கு பெண்கள் அணிவார்கள் என்பது இந்த அரசு நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? கருப்பு வண்ணத்தில் இருந்தால் கலட்ட சொல்லிவிடுவீங்களா? திராவிடர் கழகத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் கருப்பு சட்டை போட்டு இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் என்ன? இப்படி கருப்பு சட்டை கருஞ்சட்டை அணிய வேண்டும் என்கின்ற அந்த முறையை கொண்டு வந்தவர், அறிமுகப்படுத்தியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். கருப்பு சட்டை என்பது வேண்டும், எதிர்ப்புக்கு கருப்பு வேண்டும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கருப்பு சட்டை என்கின்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய ஆட்சியில் பெண்கள் தங்களுடைய மேலாடையாக மானத்தை மறைக்கின்ற துப்பட்டா இல்லையா அது என்ன சும்மா ஸ்டைலுக்கு போட்டு வந்துடுறாங்களா? பந்தாவுக்கு போடுறதா? கல்லூரி மாணவர்களுடைய அந்த கருப்பு துப்பட்டாவை கழட்ட சொல்லி இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் பெண்கள் எங்கே சென்றீர்கள்? மாதர் சங்கங்கள் எங்கே சென்றீர்கள்? மனித உரிமை இயக்கம் நடத்துபவர்கள் எங்கே சென்றீர்கள்? நீட் தேர்வின் பொழுது மாணவ மாணவிகளுடைய அந்த துப்பட்டாவை அகற்ற சொன்ன பொழுதெல்லாம் கொந்தளித்தவர்கள் ஊடக போராளிகள் போன இடம் எங்கே? இதுதான் நியாயமா, தர்மமா? எல்லாம் சரியில்லைங்க. முற்றிலும் தவறான நிலைப்பாட்டை இந்த அரசு அதிகாரிகள் மேற்கொண்டு இருப்பதும், அதை பார்த்து கொண்டு தமிழக அரசு மௌனமாக இருப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது. இது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் வருங்காலத்தில் தொடராமல் இருப்பதற்கு இருவரும் இதய தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நல்ல ஆட்சியுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதொரு வாழ்வு வழங்க வேண்டும், நல்லதொரு ஆட்சி வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் களத்தில் இருந்து தமிழ்நாட்டின் மண்ணிற்காக உழைக்கின்ற மாபெரும் மக்கள் தலைவர் எடப்பாடியார் அவர்களை கரத்தை வலுப்படுத்துகின்ற விதத்திலே நாம் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அன்பான கோரிக்கையை உங்களிடத்தில் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.